விடக்கூடாது. 40 ஏக்கர் மரத்தை ஒரு மரம் நட்டு அவனால வளர்க்க முடியுமா? இப்ப தற்போது போடுறாங்க பாபு இஞ்சி கதிர் பின்ன 3 மாதம் பூரா அவங்க சாகுபடி மண்ணடி போட்டாங்க. கழித்தறுத்துட்டாங்க. அதாவது ஊட்டி அது கழித்தறுத்துட்டாங்க. எவ்வளோ கண்ணு மரம் நடுவோர் அரைஞ்சதோ தருமத்துக்கு சமம். ஒரு மரம் நட்டால் தருமம் செய்வோம். அப்படி அவர் மரத்தை அழிக்கலாமா? மரம் நடுவோர் அரைஞ்சதோ தர்மம் செய்வோம். மரம் நட்டவும் தர்மம் செய்வோம். அப்படி மரத்தை அழிக்காமா? அரசாங்கம் அடிக்காம அந்த மரத்தை உண்டு கழிச்சு வீதியில் உண்டு கழிச்சு மாடியில் உண்டு கழிச்சு வீதியில் உண்டு கழிச்சு மாடியில் உண்டு கழிச்சுட்டு மாடி மேலே உட்காந்துருப்போம். நாங்கள் விவசாயம் கோமலம் தான் கட்டி நிற்கிறோம். கோமாடி ஆச்சு கோமலம் தான் நிற்கிறோம். கோமலம் தான் கட்டி நிற்கிறோம். பேசி எங்கள் அப்பாவுக்கு 80 சேர்த்தாரு. எனக்கு 60 பேசி என் மகனுக்கு 5 தலைமுறை நாங்கள் வாழ்ந்து வரோம். 5 தலைமுறை வாழ்றாங்க. அரசாங்க சொத்து தான். அரசாங்க சொத்துக்கு நாங்கள் வந்து தற்காசு கொடுத்து தற்காசு அந்த சொத்தை அனுபவிச்சு தற்காசு கொடுக்குறோம். தற்காசு கொடுத்து கப்பலுக்கு கையில் போட்டு கொடுக்குறாங்க. அனுபவிக்கிறோம். இப்போ நாங்கள் 100 வருஷம் 150 வருஷம் அனுபவிச்சோம். நோட்டீஸ் ஏதாவது தபாலில் இருந்ததா நமக்கு? அது வந்து 19ஆம் தேதி அனுப்புறது வந்து தபாலில் நம்ம கையெழுத்து போட்டு வாங்கினதுக்கு தபால் வந்தாங்க அடிக்கடியாக பண்ணாங்க. நாளைக்கு வரப்போம். நீங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கால் பண்ணாங்க. உங்களுக்கு எதுவுமே சொல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் உங்களை காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. என்ன நாங்கள் எதுவுமே எடுத்துக்கோம். மறுநாள் அந்த ஒரு வாரம் யோசிக்கவே விடல. கொஞ்சம் டைம் வைக்க முடியல எங்களால். பொங்க வைக்க முடியாமல் பொங்க வைக்காமல் பாதி பேர் இங்கே வைக்காமலே பாதி பேர் அதுக்கு தான் போராடி பொங்க வச்சு ஓட்டவே யாரும் நிலம் கிடையாது. இந்த 108 ஏக்கரம் மாதவரமாக அதான் கிராவல் குவாரி எடுக்கிறதுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த மலைக்கெல்லாம் பட்டா மைனிங் பெர்மிட் பல்லாங்குத்து தான் பேர். ஒரு பொண்ணு மழைக்காவி சீவி போட்டு வச்சா அதை பார்க்குறோம் கவர் பண்ணுவோம். அது மாதிரி கல்லாங்குத்தா கறந்து அவன் விவசாயம் பண்ண மரம் வச்சு உண்டாகின போகிற இப்போ கவர்ச்சி பண்ணுறாங்க. விவசாயத்தை அழிக்க பார்க்குறாங்க. தோல் தொழிற்சாலை அமைப்பதற்கு தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக இந்த மலையடி குப்பம், பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட 4 கிராமங்களினுடைய நிலங்களை எங்களுடைய மக்கள் 200 ஆண்டுகளாக பயிர் செய்து விவசாயம் செய்து செழிப்படைய வைத்திருக்கிற அந்த நிலங்களை இன்றைக்கு திராவிட மாடல் திமுகவினுடைய பேய் அரசு இன்றைக்கு அபகரித்து கொண்டிருக்கிறது. 30 ஜேசிபி கொண்டு வந்து 40 ஏக்கரில் எங்களுடைய மக்கள் பயிரிட்டு இருந்த முந்திரி மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ இந்த பயிரை அழிக்கிறதுக்கு 40 ஜேசிபி அனுப்புறிய. பெஞ்சால் புயலில் என்னுடைய கடலூர் மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தப்போ ஒரே ஒரு ஜேசிபி மக்களுடைய நிவாரணத்துக்கு அனுப்பிச்சியா? இந்த ஆத்தங்கரையை மடிக்கிறதுக்கு அனுப்பிச்சியா? மக்கள் அவதிப்படும் பொழுது ஒரு கனரக வாகனத்தை அனுப்பாத இந்த தமிழக அரசு, திராவிட மாடல் பேய் அரசு, திமுகவினுடைய பேய் அரசு இன்றைக்கு என்னுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு, என்னுடைய முந்திரி மரத்தை பிடுங்கி போடுவதற்கு நீனுடைய 40 கனரக வாகனங்களை அனுப்புகிறேன். இந்த பகுதியில் தோல் தொழிற்சாலை வந்துச்சுன்னா இது இந்த பெத்தாங்குப்பம், மலையடி குப்பம் 4 கிராம மக்கள் பிரச்சனை மட்டுமல்ல, கடலூருக்கு முழுமையாக கடலூர் மாநகராட்சிக்கு குடிநீர் தேவை என்பது கேப்பர் மலை தண்ணி தான் கிடைக்குது. இங்கேருந்து தான் போகுது. அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிநீர் கிடைக்காம போயிடும். சுற்றி இருக்கிற 40 கிராமங்களினுடைய நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படும். எல்லா குடிநீர் தண்ணியிலையுமே கெமிக்கல் கலந்து மக்களுக்கு பயன்பாட்டிற்கு இல்லாமல் போய்விடும். விவசாய தேவைக்கான தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும். குடிநீர் தேவைக்கான தண்ணீர் கிடைக்காமல் போய்விடும். இவ்வளவு பெரிய பிரச்சனை இங்கே இருக்குது. சிப்காட் இருக்குல்ல, அங்கே கொண்டு போவோம் ஃபேக்ட்ரியை. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மண்ணை சீராக்கி எடில ஆற்றுலேருந்து தண்ணி குடத்தில் கொண்டு வந்து ஊற்றி போட்டு அந்த செடியை வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி நீ ஒரு நிமிஷத்தில் பிடிங்க போட்டேன். திருப்பி அந்த முந்திரி மரத்தை உன்னால் வளர்க்க முடியுமா? எங்களுடைய மக்களுடைய உழைப்பை
சுரண்டுகிற இந்த திமுக அரசு, இங்கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விவசாயத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தில் இருக்கார். அன்றைக்கி அப்படி தான் நம்ம கலெக்டர் ஆர்டரில் கத்தாழ கறிவெட்டியில் பச்சை பயிர் இருக்கிற நேரத்தில் உள்ள ஜேசிபி உள்ளே இறக்குனாங்க. இன்றைக்கு இந்த பகுதியில் 40 ஏக்கர் ஒரு பேய் சூறையாடுறது போல் காட்டு யானை உள்ளே போன மாதிரி மொத்தமாக அழிச்சிட்டிங்க. இப்போ ஒரு மரத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? இன்றைக்கி அழிச்சு போட்ட ஒரு விஷயத்தில் ஒரு மரத்தை உன்னால், ஒரு முந்திரி மரத்தை உன்னால் உருவாக்க முடியுமா? இந்த பகுதியில் இதை மறுபடியும் சொல்கிறேன், இது 4 கிராம பிரச்சனை மட்டுமல்ல. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏற்கனவே NLC நிலை எடுப்பு மற்றும் பல பாதிப்புகளால் மாவட்டமே 300 அடி 400 அடிக்கு போயிடுச்சு தண்ணி. இங்கே கேப்பரமலை பகுதியில் மட்டும்தான் தண்ணி கிடைக்குது. அதையும் அழிப்பதற்கு இன்றைக்கு இந்த திமுக அரசு துடித்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களுக்கு ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல இந்த திமுகவுடைய அரசு. ஒரு நோட்டீஸ், ஒரு நிலத்தில் இருக்கிற மக்களை காலி செய்யணும்னு சொன்னால் நோட்டீஸ் கொடுக்கணும், 15 நாள் டைம் கொடுக்கணும், உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு சொல்லணும், அந்த மக்களை கூப்பிட்டு பேசணும். கொள்ளைக்காரன் உள்ளே பூந்த மாதிரி உள்ளே பூந்துருக்கீங்க எங்களுடைய நிலத்தில். நாங்கள் வச்ச பயிரை நீங்கள் வெட்டி போகிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இன்னும் 3 மாதத்தில் அறுவடைக்கு காத்து கொண்டிருந்த முந்திரி மரங்களை நீங்கள் அறுத்திருக்கிறீங்களே, எங்களோட நஷ்டத்தை யார் ஈடு செய்வது? நான் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு மக்களாக களத்தில் நின்று போராடும். ஒரு பிடி மண்ணை கூட நீங்கள் அந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது. சவாலாக சொல்கிறேன், திமுக அரசிற்கும் ஸ்டாலினுக்கும் இங்கே இருக்கிற எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சவால் விட்டு சொல்லிக் கொள்கிறேன், ஒரு பிடி மண்ணை கூட நாங்கள் எடுக்க விட மாட்டோம். நீங்கள் புடுங்கி போட்ட 40 ஏக்கர் முந்திரி மரங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். உரிய நஷ்டஈடு எங்கள் மக்களுக்கு கொடுத்தாக வேண்டும்.